திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து தேசங்களில் பயங்கரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் நிமித்தமாக உண்டாகிற வன்முறைகளும் தாக்குதலும் அதை தொடர்ந்ததாய் நடைபெறுகிற இரத்தம் சிந்துதலான சம்பவங்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறதை தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் பாகிஸ்தானில் இருந்து தொடர்ந்து தீவிரவாத அமைப்புகளிலிருந்து பயங்கரவாதிகள் பலவிதமான எச்சரிக்கை செய்திகள் மற்றும் பயமுறுத்தலான ஆடியோக்களை வெளியிட்டு இந்தியாவிலே தீவிரவாதிகளுடைய தாக்குதலை ஏற்படுத்த போவதாக அறிவிக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது. அந்த வகையில் ஐநாவால் தடை செய்யப்பட்ட அசார் என்று சொல்லப்படுகிற பயங்கரவாதி ஒருவர் வெளியிட்ட ஆடியோவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தான் ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை, அதுவும் தற்கொலைப்படை தீவிரவாதிகளை ஆயத்தமாக வைத்திருப்பதாகவும் அவர்கள் இந்தியாவுக்குள் உள்ளே ஊடுருவ தயாராக இருப்பதாகவும் அது நிமித்தம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த இருப்பதாகவும் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த எச்சரிக்கை செய்தியானது ஆடியோவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக இந்தியாவிலே தாக்குதல்களோ ஒரு பாதிப்போ நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகள் வெளியிடப்படும் பொழுது தேசத்தில் பயங்கரவாதிகள் எந்த விதத்திலும் நுழைந்து ஒரு அழிவை நேரிட்டு விடாதபடி, ஏற்படுத்தி விடாதபடி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இதற்காக இந்த நாளிலே கருத்தாக ஜெபிக்க போகிறோம். பாகிஸ்தானிலே ஜெய்ஷ் இ முகமது என்று சொல்லப்படுகிற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் அசார் என்பவர் இதை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆயிரக்கணக்கான இந்த தற்கொலைப்படை வீரர்களினால் உண்டாகிற அழிவுகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற தீவிரவாதிகளினால் உண்டாகிற பயமுறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தற்போது கூட ஐநாவால் தடை செய்யப்பட்ட ஆண்டவரே பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஆண்டவரே தகப்பனே அசார் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய பயங்கரவாதியால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த அச்சுறுத்தலான செய்தியை உம்முடைய பாதப்படியில வைக்கிறோம். இந்தியாவுக்கு எதிராக 1000க்கும் அதிகமான தற்கொலை படை வீரர்களை தயாராக வைத்து அவர்களை உள்ளே ஊடுருவ அனுப்ப வைத்திருப்பதாக கூறி அவர்கள் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லி அறிவித்திருக்கிற இந்த எச்சரிக்கை செய்தியை பரலோகத்திற்கு தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அச்சுறுத்தலினாலே தேசத்திற்கு எந்த அழிவும் நேரிடாதபடி ஆண்டவரே தகப்பனே, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்க தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிராக போராடுகிற எல்லா தீவிரவாதத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்கி போடுகிறோம். மிருகத்தின் ஆவிகளை கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, இவர்களால் எங்க தேசத்துல எந்த அழிவும் நேரிடாதபடி இவர்களை கண்டறிந்து ஆண்டவரே தகப்பனை இவர்களை ஆண்டவரே தகப்பனை அகற்றி போட ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய உளவுத்துறைக்கு கொடுத்து, எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொடுத்து நீங்க வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற எல்லா தீவிரவாதத்தின் வல்லமைகளை முடக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, தலைவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய பாராளுமன்றம், மக்கள் கூடுகிற முக்கியமான இடங்கள், ஆண்டவரே மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள், ஆண்டவரே ரயில்வே, ஆண்டவரே ஸ்டேஷன்கள், ஆண்டவரே பஸ் ஸ்டேஷன், ஆண்டவரே தகப்பனை ஏர்போர்ட், எல்லாவற்றையும் உங்க பாதுகாப்பின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆண்டவரே தகப்பனை துறைமுகங்களையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பொது இடங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மக்கள் கூடுகிற இடங்களையும் உங்க பாதுகாப்பின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.